நாம் சுவாமியுடைய நாமத்தை சொல்லாமலேயே இருந்து விட்டோம். அதனால் இந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் ஆகி இருக்குமா? இல்லை இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஹோட்டல் கிடைப்பதற்கு இவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டுமா என்ற கேள்விகள் எல்லாம் அவர் மனத்தில் வர, தந்தையுடைய அறிவுரையை நாம் கேட்காமல் விட்டோமே, முதலில் அதை செய்வோம் என்று அவர் மனதிற்கு படவே அவருக்கு தூக்கம் வரவில்லை. நிறைய நேரம் உட்கார்ந்தபடி யோகிராம் சுரத்குமார் நாமத்தை சொல்லிக் கொண்டே இருந்தார். விடியற்காலை நேரம் கீழே இறங்கி வந்தார். இறங்கி வந்து அந்த கவுண்டரை நோக்கி போகும் பொழுது, ஏனென்றால் அவர் ஆட்டோக்காரை வர சொல்லியிருக்கிறார். அடுத்து அவர் மீண்டும் ஏர்போர்ட்டுக்கு போய் சென்னைக்கு செல்ல வேண்டும். அந்த கவுண்டரை நோக்கி அவர் செல்லும் பொழுது அங்கே ஒரு ஆஸ்திரேலியன் லேடி நின்று கொண்டிருந்தாராம். அவரோடு இவர் பேச ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொன்னார், இங்கிருந்து ஏர்போர்ட்டுக்கு தானே நீங்கள் போக வேண்டும்,